வைகை ஆற்றில் கள்ளழகர் வந்திறங்க போறாரையா. எங்க இன்னைக்கு சித்திர திருநாளில் இன்னைக்கு காற்றுல அழகர் இறங்குற நாள். இன்னைக்கு பார்த்துங்க பச்சை பட்டுடுத்தி ஆற்றுல அழகர் அப்படியே இறங்கிட்டார் நல்லபடியாக. நைட்டு பூரா தூங்கலை பார்த்துக்குங்க. நைட்டு பூரா தூங்காமல் கோலம் போட்டு 4 மணிக்கெலாம் கிளம்பி அப்படியே வைகை ஆற்றுக்கு போய் வைகை ஆற்றுல அழகர் இறங்குறத விடிய விடிய காற்று கிடந்து அப்படியே அழகரை பார்த்துட்டு வந்தோம். எட்டி நின்று தான் பார்க்க முடிஞ்சிச்சு, பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஏண்டு கேளுங்க, இந்த டயத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய இவங்களுக்கு தான் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு. ஆற்றுக்குள்ளேயே போனாலும் ஆற்றுக்குள்ளே பாதியிலே கேட்டு போட்டு நம்மளை மாதிரி சாமானிய மக்கள்லாம் மறைச்சிப்படுறாங்க. பெரிய பெரிய ஆளுக தான் வந்து அதுக்குள்ளே நிற்க முடியும். அதுக்கப்புறம் ஆற்றுல அழகர் இறங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் ஆற்றுக்குள்ளே இறங்கி நம்ம போய் இதை பார்க்க முடியும். அவர் இறங்கின ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் தண்ணியில் குளிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, கோடான கோடி சனத்துக்குள்ளே நின்று எப்படியோ அழகரை தூரமாக நின்று தரிசித்தாலும் போதும் தரிசித்துட்டு வந்துட்டோம். சாயந்தரமாக அண்ணா நகர் வருது. சாயந்தரமாக அண்ணா நகருக்கு பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு போக முடியும் இருக்குமுங்க. இதுதான் எங்கள் மதினி எல்லோரும் அந்த கூட்டத்துக்குள்ளே நசுங்கி போய் பார்த்துக்கிட்டு கிடந்தோம். நல்லா அழகரை பார்த்தோம். தூரமாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு அப்படியே நேராக பார்த்துக்கோங்க, அப்படியே நேராக வெளியில் வந்து ஒரே தயிர் மோர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மோரெல்லாம் இந்த டயத்தில் மோர் புளி சாதம் இதுகெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறது வந்து எல்லோரும் கொடுப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. இந்த ஆற்றுக்குள்ளே கொடுக்குற இந்த மோரை விற்கிற அம்மா மட்டும் பார்த்துக்குங்க காசு வசூல் பண்ணுது. எல்லோரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினச்சி டபக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு கடைசியில் காசுன்னு திருன்னு முடிச்சு போய் வேறு வழியே இல்லாமல் காசை கொடுத்துட்டு போகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான். நாங்களும் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி டபக்குன்னு குடிச்சிட்டாரு. குடிச்சதுக்கப்புறம் தான் காசுன்றோன்னா அப்புறமா கையில் காசை கொடுத்துட்டு வந்த ஒரு டம்ளர் 10 ரூபாய் 20 ரூபாய் சொல்லிச்சு. எவ்வளோவா இருந்தாலும் சரி, அப்போ என்ன பண்ணுறது, குடிச்சாச்சு காசுன்னு கேட்குது அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்களும் சந்திச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஆற்றுல அழகர் இறங்குனதை அழகர் சாமியை வந்து இதில் வந்து தெளிவாக காட்ட முடியலை. இன்னொரு வீடியோவில் லாங் வீடியோவில் காட்டியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலை, அவ்வளோ கூட்டம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய லாங் வீடியோவில் போய் பாருங்கள். அதில் ஆற்றுல அழகர் இறங்கின வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் சாயந்தரமாக கொடுக்குறேன் பாருங்கள். சாயந்தரமாக அண்ணா நகர் போயும் வீடியோ போடுறேன், போய் பாருங்கள்.